Spokes of a wheel are fixed in such a way that the angles between any pair of consecutive spokes are equal. Complete the following table for different number of spokes. இங்கே டேப்லர் காலமில் நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, ஆங்கிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் பிட்வீன் பேர் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் ஸ்போக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஆங்கிள்ஸ் மட்டும் நம்மளுக்கு கொடுக்கல, அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு வீலில் இது வீல் ஸ்போக்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எந்த 2 ஸ்போக்ஸுக்கும் இன் பிட்வீனில் இருக்க ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் கொஷினில் சொல்லியிருக்காங்க. 2 அடுத்தடுத்த ஸ்போக்ஸுக்கு இன் பிட்வீனில் இருக்க ஆங்கிள்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கொஷினில் சொல்லியிருக்காங்க. இந்த ஆங்கிள் இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் 4. இந்த வீலில் எவ்வளோ ஸ்போக்ஸ் இருக்குது? 1 2 3 4. நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் ஈக்குவல் டு 4. ஸ்போக்ஸ் வந்து 4 இருந்தால் ஆங்கிள்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 90 டிகிரி. இது 90 டிகிரியாக இருந்தால் எல்லா ஸ்போக்ஸுக்கும் இன் பிட்வீனில் இருக்க ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த வீலில் ஸ்போக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 6. நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் வந்து 6 கொடுத்துருந்தா ஆங்கிள் பிட்வீன் ஸ்போக்ஸ் வந்து 60 டிகிரியாக இருக்கும். இந்த ஸ்போக்ஸுக்கு பிட்வீனில் இருக்க ஆங்கிள் வந்து 60 டிகிரியாக இருக்கும். எல்லா ஆங்கிள்ஸுமே 60 டிகிரியாக இருக்கும். அதுதான் the angles between any pair of consecutive spokes are equalனு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் 8 இருந்தால் ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொஷின் என்னன்னு 1 by 1 பார்ப்போம். எடுத்து எழுதிடலாம். நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் எந்த குவான்டிட்டி கூட கம்பேர் பண்ணுறோம்? ஆங்கிள் between pair of consecutive spokes. ஆங்கிள் வந்து 4 இருந்தால் ஸ்போக்ஸ் வந்து 4 இருந்தால் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் 6 நம்பர்ஸ் இருந்தால் ஆங்கிள் வந்து 60 டிகிரியாக இருக்கும். நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? 8 இருந்தால் என்ன, 8 இருந்தால் ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸ்போக்ஸ் வந்து 10 இருந்தால் ஆங்கிள் என்ன, ஒய் டிகிரின்னு வச்சுப்போம். இங்கே கம்பேர் பண்ணி பார்ப்போம் 2 குவான்டிட்டிஸும். ஸ்போக்ஸ் வந்து 4 6 8 10ன்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டிகிரிஸ் என்னவாயிருக்கு? 90 டிகிரி 60ன்னு குறைஞ்சிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்போக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆங்கிள்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது என்ன ப்ரொப்போர்ஷன்ஸில் இருக்குன்னா இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷன்னு சொல்லுவோம். ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவான்டிட்டி வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷனில் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது ப்ரொப்போர்ஷன் மெத்தடில் இந்த சம் எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போம். ப்ரொப்போர்ஷன் மெத்தடில் போடுறதுனா நம்மளுக்கு 2 குவான்டிட்டிஸை மட்டும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸ்போக் இந்த குவான்டிட்டியும் இதையும் கம்பேர் பண்ணி போடலாம் யூஸிங் ப்ரொப்போர்ஷன் மெத்தட். angle between spokes. 2 குவான்டிட்டிஸை மட்டும் கம்பேர் பண்ணி அதோட ப்ரொப்போர்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அந்த வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆங்கிள் 6ஆக இருந்தால் ஸ்போக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் 6 நம்பர்ஸ் இருந்தால்
ஆங்கிள் வந்து 60 டிகிரியாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் வந்து 8 இருந்ததுன்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஸ்போக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆங்கிள்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்குது. ப்ரொபோர்ஷன்ஸில் 2 குவான்டிட்டிஸை நம்ம கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்கும்போது இந்த எப்படி எழுதுவோம்? இந்த ரேஷியோ ஈக்குவல் டு இந்த ரேஷியோவோட இன்வர்ஸில் எழுதுவோம். 6/8 ஈக்குவல் டு இதோட இன்வர்ஸ் x/60. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போம். 6 × 60 ஈக்குவல் டு x × 8. எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு வேணும். 8 வந்து இங்கே மல்டிப்ளையில் இருக்குது எக்ஸ் கூட. இதை ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். 60/8 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணுவோம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4, 30 2s are 60, 1 2s are 2, 15 2s are 30. டினாமினேட்டரில் 1 தான் இருக்குது, அதை விட்டுடலாம். நியூமரேட்டரில் 3 × 15 ஈக்குவல் டு எக்ஸ். 15 3s are 45. Therefore, x equal to 45 degree. Number of spokes வந்து 8 இருந்தால் angle between pair of consecutive spokes எவ்வளோ இருக்கும்? 45 degree. நம்ம இந்த 2 வேல்யூஸையும் கம்பேர் பண்ணி இந்த வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இந்த 2 குவான்டிட்டிஸையும் கம்பேர் பண்ணி இந்த வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ப்ரொபோர்ஷன்ஸில் கம்பேர் பண்ணிக்கலாம். Number of spokes, angle between spokes. இந்த 2 வேல்யூஸை கம்பேர் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் வந்து 8 இருந்தால் ஆங்கிள் என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 45 டிகிரின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் வந்து 10 இருந்தால், ஸ்போக்ஸ் வந்து 10 நம்பர்ஸ் இருந்தால் ஆங்கிள், இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் ப்ரொபோர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி. நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆங்கிள் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருந்தால் நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த ரேஷியோ ஈக்குவல் டு இந்த ரேஷியோவோட இன்வர்ஸ் எழுதுவோம். 8/10 ஈக்குவல் டு y/45. இதை வந்து இன்வர்ஸில் எழுதணும். y/45. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 × 45 y × 10. இந்த 10 வந்து y கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணிப்போம். 8 × 45 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு y. 5th டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 5s are 10, 9 5s are 45, 1 2s are 2, 4 2s are 8. டினாமினேட்டரில் 1 தான் இருக்குது, அதை விட்டுடலாம். நியூமரேட்டரில் 4 × 9, 4 × 9 equal to y. 4 9s are 36. Therefore, y equal to 36 degree. Number of spokes வந்து 10 இருந்தால் angle between spokes வந்து 36 டிகிரியாக இருக்கும். ஆன்சர் எடுத்து எழுதிடலாமா? n = 8னா ஆங்கிள் வந்து x =
45 degree. 8 இருந்தால் இந்த angle 45 degree. n equal to 10 angle between consecutive spokes வந்து 36 degree. y equal to 36 degree. இதுதான் ஆன்சர். ப்ரொபோர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி போடுறதுனா இங்கிருந்து இது மாதிரி போட்டுக்கலாம். இந்த டயக்ராமெல்லாம் நான் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக வரைஞ்சிருக்கேன். அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் இதை வரைஞ்சிருக்கேன். இந்த பேஜ் போட தேவையில்லை. நீங்கள் இதிலிருந்து இது வரைக்கும் போட்டாவே போதும். நெக்ஸ்ட்டு ப்ரொபோர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி போடுறதுனா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு மெத்தடில் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம் எப்படி போடலாங்கிறத நம்ம பார்ப்போம். மெத்தட் 2. இப்போ இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸ்போக்ஸ் 8ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிகிரி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்து எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் n equal to 8. நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸை என்னென்னு மென்ஷன் பண்ணுவாங்க ஃபார்முலாவில். இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? ஆங்கிள் between pairs of consecutive spokes. இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்கன்னா 360 degree divided by number of spokes, அதாவது என்னன்னு சொல்லுவாங்க. 360 degree divided by n. இங்கே 360 டிகிரிங்கிறது இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு சுற்றி இருக்க ஆங்கிள். இந்த ஃபுல் ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணால் 360 டிகிரியாக இருக்கும். த ஆங்கிள் அரவுண்ட் த சென்டர் பாயிண்ட் ஆஃப் a circle wheel. 360 டிகிரிங்கிறது டோட்டல் angle of the wheel. Now the angle around the center point of a circle is 360 degree. இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு சுற்றி இருக்க ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணால் அது 360 டிகிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு 360 டிகிரி வரும். இந்த வீலில் இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா அது 360 டிகிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 360 டிகிரி டிவைட் பை ஸ்போக்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் ஈக்குவல் டு 8. கேன்சல் பண்ணிடலாம். 1 8s are 8. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணுறோம். 4 8s are 32. பேலன்ஸ் 14 இருக்கும். 5 8s are 40. ஆங்கிள் ஆங்கிள் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 45 டிகிரி. ஸ்போக்ஸ் 8 இருந்தால் ஸ்போக்ஸ் 8 நம்பர்ஸாக இருந்தால் ஆங்கிள் பிட்வீன் ஸ்போக்ஸ் 45 டிகிரி. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் நெக்ஸ்ட் டேப்லெட் காலமில் என்ன கொடுத்துருக்காங்க? 10 இருந்தால் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 360 டிகிரி இது என்னன்னு வச்சுக்கலாம் பை n. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 360 டிகிரி டிவைட் பை n 10. 0 கேன்சல் பண்ணிடலாம். 36 டிவைட் பை 1. டினாமினேட்டரில் இருக்க 1 விட்டுடலாம். 36 டிகிரி. நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் 10 இருந்தால் ஆங்கிள் பிட்வீன் ஸ்போக்ஸ் ஆங்கிள் பிட்வீன் கான்சிக்யூட்டிவ் ஸ்போக்ஸ் 36 டிகிரி.
இப்போ இந்த வீலில் ஸ்போக்ஸ் வந்து 8 நம்பர்ஸ் இருந்தால் இந்த பிட்வீன் ஆங்கிள்ஸ் எல்லாம் 45 டிகிரியாக இருக்கும். இந்த ஸ்போக்ஸுக்கு இன் பிட்வீனில் இருக்க ஆங்கிள்ஸ் எல்லாம் 45 டிகிரி. நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் 10 இருந்தால் இந்த பிட்வீன் ஆங்கிள் வந்து 36 டிகிரியாக இருக்கும். டிகிரி. ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறதுனா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி போட்டுக்கலாம். இல்லை ப்ரொபோர்ஷன் மெத்தட்னா இதுக்கு முன்னாடி போட்ட மெத்தடில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஆன்சர்.